டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்புல இயல் 4ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுனோட அடிப்படையில் ஒவ்வொரு இயலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் 9ஆம் வகுப்பில் 4வது இயல். முதற் கேள்வி, புலவரை பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தி அப்படின்றது விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஓட்டுநர் இல்லாத ஒரு வான ஊர்தி விசும்பின். அது விசும்புனா வானம் அப்படின்னு அர்த்தம். புலவரை பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனுடன் நாவே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஒன்றறிவதுவே அதுவே, அதாவது என்ன அர்த்தம்னா, முதல்ல ஒன்றறிவு அப்படின்றது தொட்டு உணர்றதன் மூலமாக இருக்கிறது. இரண்டறிவதுவே அதனோடு நாவு அப்படின்னு சொல்லுவாங்க, சுவையறிதல். மூன்றறிவதுவே அதனுடன் மூக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக வகைப்படுத்தி சொல்லுவாங்க. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். எந்த ஆண்டு இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா 1991ஆம் ஆண்டு இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1959ஆம் ஆண்டு தான் ஜெராக்ஸ் இயந்திரம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படும். ஜெராக்ஸ் இயந்திரம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு பேர், ஒளிப்படி நகல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூயார்க்கை சேர்ந்த அந்த செஸ்டர் கார்ல்சன் அப்படின்னு சொல்கிறவர் தான் நிறைய காகிதம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தடை செய்வார். 1938 தான் உலகின் முதல் படி அப்படின்றது எடுக்கப்படும். சீரோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, உலர் எழுத்து முறை அப்படின்றது பேர். 59ல் ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக கல்வி, வணிகம், தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலும் நகலெடுக்க பயன்படுகின்ற முக்கியமான இயந்திரம் ஜெராக்ஸ் எனப்படும் ஒளிப்படி இயந்திரம். தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்ப பயன்படுகிறது. தொலைநகல் இயந்திரம்னா ஃபேக்ஸ். 1846ல் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த குறியீடுகளை அச்சிடுறதுல வெற்றி கண்டு அதுக்காக பேட்டன் ரைட் வாங்குவார். இத்தாலி நாட்டில் ஜியோவானி காசில்லி அப்படின்றவர் தான் இந்த ஃபேண்டோலிகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொலைநகல் கருவி என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா உருவாக்கியிருப்பார். அடுத்தது அப்போ ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. அடுத்ததா, எந்த ஆண்டு கண்ணி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டது? கம்ப்யூட்டர் மூலமாக ஃபேக்ஸ் எடுக்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1985. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதாவது 1985. இதே இது 1865 என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ஸை பாரிஸ் நகரத்துலேருந்து லியான் நகரத்துக்கு அந்த ஃபேக்ஸ் ஃபஸ்ட்டு அனுப்பி செக் பண்ணுவாங்க. 985 கம்ப்யூட்டர் மூலமாகவே ஃபேக்ஸ் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சாங்க. சொன்னோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினையாளனையும் பெயர். இஸ்ரோவினுடைய 9வது தலைவர் யார் அப்படின்னா சிவன். இவர் ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு நபர். இஸ்ரோவினுடைய 9வது தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சிவன். அடுத்ததாக இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உள்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவிட்டு வருது அப்படின்னு சொன்னால் 1957 ஸ்புட்னிக் இந்த மாதிரி செயற்கைக்கோள்கள்லாம் ஏவ ஆரம்பிச்சது. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுமயிர் சிலிர்க்கும் சிங்கமே என்ற வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புது பிடர்மயிர் சிலிர்க்கும் சிங்கமே அப்படின்னு சொல்லக்கூடிய வரியை பாடியவர் பாரதிதாசன். இப்போ ஏவு ஊர்தி அப்படின்றாங்க. ஏவு ஊர்தினா லான்ச்சிங் வெஹிக்கிள். ஏவுகணை அப்படின்னா மிசைல். ஏவுகணை அப்படின்னா மிசைல். அடுத்ததா கடல் மெயில் அப்படின்னா நாட்டிக்கல் மெயில். பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. 3124 ஆப்ஷன் சி. ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. ஆப்ஷன் பி. இயற்பெயர் ரங்கராஜன். கூற்று 1, ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வலின மிகாது. பைகள், கைகள் இந்த மாதிரி வரும்போது இந்த பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஐ. அப்போ ஐகார விகுதியில் முடியக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி கல் அப்படின்ற ஒரு விகுதி வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன மிகாது அப்படின்னா இக்கு மிகாது. கைகள், கைகள் அப்படின்னு மிகாது. அது என்ன செய்யாது அப்படின்னா மிகாது. எடுத்துக்காட்டு பைகள். கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்ரிணை பன்மை, உதாரணமாக சொல்லணும்னா கருத்துகள், பொருட்கள், பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். கருத்துகள், பொருட்கள், வாழ்த்துகள் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போது
கல் எனும் அக்ரிணை பன்மை விகுதி. கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரற்ற ஒரு விஷயத்தை பற்றி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அது கூட கல் அப்படின்ற பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. இப்போ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. பொருந்தாதது உருப்பொருள் நனி தின்றான் மற்ற பிற கடிக்காவல். இதில் மற்றுங்கிறது இடைச்சொற்தொடர். அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. மற்ற எல்லாமே என்னது அப்படின்னா உரிச்சொற்தொடர். உரு நனி கடி இதெல்லாம் உரிச்சொற்தொடர். துண்ணலர் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பகைவர். ஆப்ஷன் பி. சேடி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தோழி. மணம் அப்படின்னு சொல்லுவாங்க, நறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை அப்படின்னா தாமம்னா மாலை அப்படின்னு அர்த்தம். படிருன்னா வஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பொறுத்துக. மடவாள் அப்படின்றாங்க. மடவாள்னா யார் அப்படின்னா பெண். தகைசால் பண்பில் சிறந்த. உணர்வு நல்லெண்ணம். புனல் அப்படின்னா நீர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 3 4 2 ஆப்ஷன் சி. அடுத்ததா உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல அப்படின்றது அரிய செயல். மரப்பொம்மையினுடைய அந்த கயிறால் உயிர் மாய்க்கிறது அப்படின்றது ஒரு நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அது ரொம்ப ரேர். அப்போது ஆப்ஷன் ஏ அரிய செயல். பாரதிதாசன் இயற்றிய நூல்களுள் தவறானது. இசையமுது, தமிழின் இதயம், தமிழ் இயக்கம், உயிரின் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தமிழின் இதயம்ன்றது இவர் இயற்றாத ஒரு நூல். பாரதிதாசன் இயற்றிய நூல் இசையமுது, தமிழ் இயக்கம், உயிரின் இயற்கையும் இவர் இயற்றிய நூல். இது ஒரு புதிய நூலாக நம்ம இதுக்கு முன்னாடி பாரதிதாசனுடைய இது குறிஞ்சித்தட்டு, பாண்டியன் பரிசு தான் படிச்சிருக்கோம். அந்த உயிரின் இயற்கை புதியனும் அதை நம்ம அதில் எழுதி வச்சுக்கணும். கூறு என்பதன் பொருள் யாது? பெயரச்சம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூறு என்பதன் பெயரச்சம் தருக அப்படின்னா அகரத்தில் முடிஞ்சு அப்படின்னா அது பெயரச்சம். இகரத்துலையும் உகரத்துலையும் முடிஞ்சால் அது வினையச்சம். அப்போ கூறிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி. அடுத்து வெஞ்சுடர் பிரித்து எழுதுக. வெம்மை கூட்டல் சுடர். ஏன் வெஞ்சுடரை வெம்மை கூட்டல் சுடர்னு சொல்கிறோம்? வெஞ்சுடர் அப்படின்றாங்க. அப்போ எரியக்கூடிய சுடர்னு அர்த்தம். வெண்மை கலர் சுடர்னு கிடையாது. வெஞ்சுடர்னு அந்த சொல்லையே தெரிஞ்சிருச்சு, அது எரியக்கூடிய சுடர். அப்போ எரியறதுக்கு என்ன சொல்லுவோம்? வெப்பம்னு சொல்லுவோம். அப்போ வெம்மை கூட்டல் சுடர் வெஞ்சுடர். இங்கே என்ன ஆகுது? ஈர் போதல்ல மை விகுதி போயிடும். முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்ற விகுதிப்படி இங்கே சுடர்ன்னு இருக்குது. இதுக்கு இனமான இஞ்சாக இந்த இடத்துல முன்னின்ற மெய்யானது திரியும். ஆப்ஷன் பி. கொற்கை பெயர் சொல்லின் வகை அறிக. கொற்கை அப்படின்றது ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கிறதுனால இடப்பெயர். கந்தம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மனம். ஆப்ஷன் ஏ. பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ. அது பலாப்பழமே இனிக்கும். அந்த கனிச்சுளை கொண்ட வண்டியில் ஒரு வண்டு பாடுறது பெரிய வியப்பா அப்படின்னு கேட்குறது பாரதியார். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. இவர் இஸ்ரோவில் இருந்தவர். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இவர் தமிழ் வழியில் படித்து அந்த ஒரு இடத்தை அடையக்கூடிய நபர்களில் இவரும் ஒருத்தராக சொல்லுவாங்க. கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். கலாம்னா போர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எந்த ஆண்டு மங்கள்யான் என்னும் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. மங்கள்யான் 2013. இதுவரை இஸ்ரோ இந்தியாவிற்காக எத்தனை செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது? புக் டேட்டா படி 45. ஆப்ஷன் சி. இஸ்ரோவினுடைய நேவிக் செயலி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கடற்பயணத்துக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நேவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சித்தாரான்னு ஒன்று உருவாக்குவாங்க. அது ஒரு செயற்கைக்கோள் எப்படி பாயணும், எவ்வளோ தூரம், எந்த அந்த வேகம், அதெல்லாமே அதுவே கணிச்சு சொல்லிடும். அது இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்த சிவன் அவர்களுடைய வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பறவைகளின் அறிவு நிலை ஆற்றலில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் அப்படின்னு சொல்லும்போது 5 அறிவு கொண்டது. அப்போ உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்தது அந்தர தார் மாயனு என ஐயரும் தந்திரத்தால் தமது நூல்கரை கண்டவர் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. அந்தரத்தார் மாயனே என ஐயரும் தந்திரத்தால் தம நூல் கரை கண்டவன் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. கவிஞர் வைரமுத்து இந்திய அரசின் எந்த உயரிய விருதை வாங்கியிருக்காரு அப்படின்னா பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. பத்மபூஷன். இவருடைய நூலான கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003 சாகித்ய அகாடமி பெற்றிருக்கும். கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய தேர்வு டெஸ்ட். 9ஆம் வகுப்பு டெஸ்ட் பண்ணாதான் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. எந்த ஆண்டு அமெரிக்காவின் இணையவழி வணிக கடை தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1989. இணையம் உலக பயன்பாட்டுக்கு 91. ஆனால் இணைய வழியில் மளிகை கடை தொடங்கப்பட்டது 1989. அது அமெரிக்காவில். சீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உலர் எழுத்துமுறை. ஆப்ஷன் பி. எந்த ஆண்டு செஸ்டர் கார்ல்சன் உலகின் முதல் ஒடிப்படியை எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 1938 என்ன செய்வார் அப்படின்னா எடுக்கிறார்.
இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞரான ஜியோவானி காசில்லி ஃபான்டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரி, ஜியோவானி காசில்லி கண்டுபிடிப்பை கொண்டு தான் 1865ஆம் ஆண்டு பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை அப்படின்றது தொடங்கப்பட்டது. சரி, அப்போ முதல் 2 கூற்றுகளும் சரியானது. ஆப்ஷன் ஏ. எந்த ஆண்டு அமெரிக்காவினுடைய ஹாங்க் மாக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1985. யார் கண்டுபிடிச்சா? அமெரிக்காவினுடைய ஹாங்க் மாக்னஸ்கி அப்படின்றவர். அடுத்ததா பொறுத்துக. கடறு அப்படின்னு என்ன அர்த்தம்னா காடு, பொலம் அப்படின்னா அழகு, சிறை அப்படின்னா இறகு, பனைனா முரசு. அப்போது ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. சரியான இணை எது? ஒளிப்படி எந்திரம் செஸ்டர் கார்ல்சன். சரி. தொலைநகல் எந்திரம் ஃபேக்ஸ் வந்து அலெக்சாண்டர் காசில்லின்னு சொல்கிறாங்க. ஜியோவானி காசில்லி அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. அதனால் 2வது கூற்று தவறு. தானியங்கி பனை எந்திரம் அதாவது ஏடிஎம் வந்து ஜான் ஷெப்பர்டு பேரன். அப்போ 1, 3 சரி. ஆப்ஷன் சி. பண்பும் அன்பும் என்பதன் இலக்கண குறிப்பு விகுதி 2 தடவை வெளிப்படையாக என்றோம். அப்போ எண்ணுமை. ஆப்ஷன் பி. அடுத்து பொருத்துங்கள் என்பதன் பகுபத இலக்கணப்படி பிரிக்க சொல்கிறாங்க. பொருத்துங்கள் அப்படின்னா பொருத்து கூட்டல், இது பிரிச்சிட்டோம். எப்படி சொல்கிறாங்கன்னா பொருத்து அப்படின்னு அதை பிரிச்சிட்டோம். இங்கே இருக்குது. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இத்தா இருந்து தான் அது இன்னாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? அப்போ பொருத்தும் கூட்டல் கல் அப்படின்னு இருக்கும். பொருத்துங்கள் உங்கள் அப்படின்னு இருக்குல்ல. பொருத்து கூட்டல் கூட்டல் கல். ஆப்ஷன் சி. அடுத்து வைரமுத்துவினுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி வாங்கினார் அப்படின்னா 2003. 2004 ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ அப்படின்னு நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. அடுத்ததா பொறுத்துக. ஓரறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு அறிவு எதுக்கு இருக்கும்? புல்லு. அடுத்ததா ஈரறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அறிவு இருக்கக்கூடியது சிப்பியும் நத்தையும். உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவை சுவையறிகிறது. 3 அறிவதுவே அதனோட மூக்கு. அப்போ மூக்குனா ஸ்மெல் பண்ணணும், எறும்பு பொடி ஸ்மெல் பண்ணுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் இங்கே வந்து 3. அடுத்ததா 4 அறிவு அப்படின்னு சொல்லும் போது நண்டு. அப்போ 1, 3, 2, 4. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா பிரித்தெழுதுங்கள். கலர்க்கன்பு கலர்க்கு கூட்டல் அன்பு. அப்போ என்ன ஆகும்? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டுட்டு ஓடும்ன்ற விதிப்படி ஊ பெயரும், இக்கு கூட்டல் ஆ இருக்கும். இது 2 சேரும் போது கலர்க்கன்பு அப்படின்னு மாறியிருக்கும். எதிர்ச்சொல் தருக. கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுமை அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா செம்மை. அடுத்ததா பிறமொழி சொற்களை நீக்குக. குபேரன் கிராமத்திற்கு சென்றான். பெருஞ்செல்வன் கிராமத்திற்கு சென்றான். பெருஞ்செல்வன் சிற்றூருக்கு சென்றான். பெருஞ்செல்வன் சிறிய ஊருக்கு சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருஞ்செல்வன் கிராமம்னு சொல்கிறதே தப்பு தான். சிற்றூருக்கு சென்றான். இன்னொன்று என்னென்னா சிற்றூருக்கு, அதான் கரெக்டு. சிறிய ஊர்னு கூட சொல்லக்கூடாது, சிற்றூர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்ஷன் சி. 49 தவறான இணை எது? கலபம் அப்படின்னா சந்தனம், புயம் அப்படின்னா தோல், நாமம் அப்படின்னா இவை 3இன் நாமம் கெடும் நோயின்னு சொல்லுவாங்க. நாமம்னா ஒரு பெயர் அப்படின்றது அர்த்தம், குளம்ன்றது கிடையாது. பகலினா அம்பு, பகலின்னு அர்த்தம்னா அம்பு. ஏ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் குறிக்கிறது, அம்பத்தான் குறிக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. கிழக்கிறக்கை இருக்கும் வரைக்கில் கிழக்கு வானம் தூரம் இல்லை எனும் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கவிஞர் வைரமுத்து. வலுவு சொற்களை நீக்குக. இடக்கை வலிக்கின்றது, இடது கை வலிக்கின்றது, இடக்கை வலிக்கிது அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இடக்கை வலிக்கின்றது. ஆப்ஷன் ஏ இடக்கை வலிக்கின்றது. இடது கைன்னு சொல்ல மாட்டோம். இடது கூட்டல் பக்கம் இடப்பக்கம்னு தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம். அடுத்ததா மரபுப்பிழை நீக்குக. புறா என்ன செய்யும் அப்படின்னா புணுகும். புறா என்ன செய்யும்? புணுகும். மயில் தான் ஆகவும். ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா புறா என்ன செய்யும் அப்படின்னா குணுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறா குணுகும். சாரி, புறா என்ன செய்யும் அப்படின்னா குணுகும். நான் எனக்கு அந்த பூ வந்து நான் கவனிக்கல. புறா குணுகும். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. வாழைப்பழம் சுவையாக உள்ளது. வாழைப்பழம், அப்போ முதல் கூற்று தவறு, அப்பளத்துக்கு வரலா. வாழைப்பழத்தின் சுவை அருமையாக உள்ளது. அருமையாக உள்ளது. இங்கே வல்லினமே வரல, ஊ அப்படின்ற உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? வல்லினம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த கூற்று தவறு. வாழைப்பழம் சுவையாக உள்ளது. வாழைப்பழம் சுவையாக உள்ளது. இங்கே இப்பு வரணும், வரல. அப்போ இந்த கூற்றும் தவறு. வாழைப்பழம் சுவையாக உள்ளது. ஆப்ஷன் டி தானது அப்படின்னா சரி. ஏன் வாழைப்பழத்துக்கு பக்கத்தில் இப்பு போடுறோம் அப்படின்னா இங்கே போடலை. அப்போ இந்த கூற்றும் தவறு தான். ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை விரியான ஐக்கு பின்னாடி வல்லினம் மிகும்.
இங்கே என்ன எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு? பான்ற வழிநிலத்தில் ஆரம்பிச்சிருக்கு. வீடியோ கான்ஃபரன்ஸ் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா காணொளி கூட்டம். ஆப்ஷன் பி. ஒளி வேறுபாடு அறிக. வேல் வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல் அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல், இந்த வேல் அப்படின்னா அவன் வைத்திருக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பை அப்படின்னா பசுமை. ஆப்ஷன் ஏ. நின்றான் என்பதன் வேர் சொல் என்ன அப்படின்னா நில். ஆப்ஷன் ஏ. தேர் என்பதன் தொழில் பெயர் தருக. தேர்தல், அல்விகுதி வந்துச்சுனாலே தொழில் பெயர் தான். அகரத்தில் முடிஞ்சா பெயரெச்சம், இகரத்தில் உகரத்தில் முடிஞ்சா அது வினையச்சம். அகர வரிசைப்படுத்துக்க. கொடுத்துருக்கிறதுல முதல்ல ஏதாவது உயிரெழுத்துக்கள் இருந்ததுன்னா அதை முதல் எடுத்துடணும். இங்கே எளிமை, கடமை, இனிமை, திறமைன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஈ தான் வரும், ஈக்கு அப்புறம் தான் ஏ வரும். அப்போ இனிமை 1, எளிமை 2. மெய்யெழுத்து எந்த வரிசையில் ஆரம்பிக்கும்? இக்கு இஞ்சில் தான் ஆரம்பிக்கும். இங்கே ககர வரிசை ஏற்கனவே இருக்குது. அப்போ கடமை 3, கடைசி அமீதம் இருக்கிறது திறமை தான் 4. அப்போது ஆப்ஷன் பி. இனிமை, எளிமை, கடமை, திறமை. பொருட்பெயர் பெயர் சொல் வகையறிக. மரம் முறிந்தது. மரம் முறிந்தது அப்படின்றது பொருட்பெயர், ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. மரம் முறிந்தது. அடுத்தது எந்த ஆண்டு முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்எல்வி எப்போ அப்படின்னா 1983. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களில் தவறானது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் தான் இருக்கும். இன்பம் அப்படின்றது அதில் கிடையாது. ஆப்ஷன் டி தவறு. 6 அறிவு கொண்ட உயிரினம் எது அப்படின்னா மனிதன். தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரம் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லதிகாரம்ன்றது தமிழினுடைய எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் அந்த இலக்கணத்தை பற்றி சொல்லுது. ஆனால் பொருளதிகாரம் அப்படிங்கிறது மட்டும்தான் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை பற்றி சொல்லக்கூடியதப்போ ஆப்ஷன் சி. தவறான இணை எது? ஓரறிவு அப்படின்னா புல், ஈரறிவு நத்தை, மூவறிவு கரையான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அறிவு பறவை கிடையாது. 5 அறிவு தான் என்னது அப்படின்னா பறவை. அடுத்ததான் தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 27 இயல்களை கொண்டது. ஆப்ஷன் டி. தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் அதிகாரங்கள் எதை விளக்குகிறதுனா மொழி இலக்கணத்தை பற்றி விளக்குகிறது. 3வது இருக்கக்கூடியதான் தமிழரினுடைய அந்த அற வாழ்க்கையை பற்றி, புற வாழ்க்கையை பற்றிலாம் சொல்லக்கூடியது. முக்குழல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்குழல்களில் தவறானது கொன்றை, ஆம்பல், மூங்கில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 3 குழல்கள். காயான்னு சொல்ல மாட்டாங்க. கொன்றை, ஆம்பல், மூங்கில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காயா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உலை அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு வகை மான் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ. திருத்தி எழுதிய தீர்ப்பு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வைரமுத்து. திருத்தி எழுதிய தீர்ப்பு. டேஷ் அறிவு நம் மனத்தால் அறியப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 அறிவு அப்படின்றது நம் மனதால் அறியப்படுவது. ஆப்ஷன் டி. அடுத்ததா விரிவாக்கம் தருக. சித்தாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய விரிவாக்கம் சாஃப்ட்வேர் ஃபார் இன்டிகிரேட்டர் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். ஆப்ஷன் ஏ. அடுத்ததா கூற்று. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இந்தியாவின் பாடலாசிரியரான மாநில விருதை 6 தடவை ஜெயிச்சிருக்காரு. கரெக்ட். தேனியில் தான் அவர் பிறந்தார். தேசிய விருதை, அதாவது பாடலாசிரியருக்கான மாநில விருதை 6 தடவை வாங்கியிருக்காரு. வைரமுத்துவினுடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா இனமும் மொழியும் என்பதன் இலக்கண குறிப்பு விகுதி 2 தடவை என்ற மாதிரி வந்திருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ணுமை. ஆப்ஷன் பி. எண்ணுமை. வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை எத்தனை தடவை பெற்றிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. 7 தடவை. மாநில அரசு விருது எத்தனை தடவை வாங்கியிருக்காரு? 6 தடவை வாங்கியிருக்காரு. தேசிய விருது எத்தனை தடவை வாங்கியிருக்காரு? 7 தடவை வாங்கியிருக்காரு. லண்டனில் பாக்செல் வண்டிக்காக எந்த ஆண்டு தானியங்கி இயந்திரம் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1967. அடுத்ததா கூற்று 1. ஆஸ்ட்ரியன் ஆஸ்ஃபீல்டு அப்படின்றவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் பேட்டன் ரைட் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஆரம்பத்தில் பெட்ரோல் திருடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த காப்புரிமை பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமாக காப்புரிமையாக மாறியது அப்படின்னு. இங்கே ஒரு தவறு இருக்குது. என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் பெட்ரோல் வாங்குறதுக்கு மட்டும்தான் திருடுவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த அந்த பேட்டன் ரைட் தற்போது அனைத்துக்குமான காப்புரிமையாக மாறிடுச்சு. தமிழக மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. ஸ்மார்ட் கார்டு இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அடுத்ததா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் எந்த ஆண்டு இணைய வணிகத்தை தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1979. எந்த ஆண்டு டி பெம்பர்னர்லி அப்படின்றவர்
வையக விரிவு வலை வழங்கிய உருவாக்குனார் அப்படின்னா 1990 இணையம் பயன்பாட்டுக்கு வந்தது. இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அதுவே நடைபெறவே இல்லை அப்படின்றது யாருனுடைய கூற்று அப்படின்னா விம்பர்னர் லீயோடைய கூற்று. ஆப்ஷன் பி. எந்த ஆண்டு இணைய வழி பதிவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2002 தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த இப்போ நம்ம டிக்கெட்லாம் பண்ணுறோம்ல அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததா கூற்று 1. நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன. சரி. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நடத்தப்படுது. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் நடத்தப்படுது. அப்போ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. 83. 5 அறிவு கொண்ட உயிரினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. பறவை. ஆப்ஷன் டி. அடுத்ததா கூற்று 1. சிவன் இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய முதல் தமிழர் என்ற பெருமைக்குரியவர். சரி. 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் மையத்தின் இயக்குநராக தற்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் சாராபாய் மையத்தினுடைய இயக்குநராக இருந்து தான் இஸ்ரோவினுடைய தலைவராக சிவன் தேர்ந்தெடுக்கப்படுவார். 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் சி. மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன். ஆப்ஷன் பி. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. திருவனந்தபுரம். ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. விக்ரம் சாராபாய். அடுத்ததா சித்தாரா என்ற செயலியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இஸ்ரோவினுடைய 9வது தலைவராக இருந்த சிவன். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னா 11வது குடியரசுத் தலைவர். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். ஆப்ஷன் சி. செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவியவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். ஆப்ஷன் சி. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பயணியர் பெயர் பதிவு. ஆப்ஷன் ஏ. அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் கலாம். வளர்மதி எந்த ஆண்டு அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியலறிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா 2015 பெற்றிருக்காங்க. 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வளர்மதி. RISAT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தினுடைய இயக்குநராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அருணன் சுப்பையன். செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக இருந்தவர் யார் அப்படின்னா அருணன் சுப்பையன். சந்திராயன் 1 ப்ராஜெக்ட் டைரக்டர் யார், திட்ட இயக்குநராக இருந்தவர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்ததா குடித்தண்ணீர், வளர்பிறை, வந்த சிரிப்பு, மகளைவா. இதில் மற்றதெல்லாம் பாருங்கள். வளர்பிறை வளர்கின்ற பிழை, வளரும் பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. குடித்தண்ணீர், மகளேவா இதில் இது மட்டும் என்ன தொடர் அப்படின்னா பெயரச்ச தொடரை குறிக்கக்கூடியது. வந்த சிரிப்பு. ஆப்ஷன் சி. நத்தையின் அறிவு நிலை ஆற்றல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நத்தை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 அறிவு தான் இருக்கும். ஒன்றறிவது உற்றறிவது, அதாவது ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே. அப்போ சுவை தெரிய முடியும். அப்போ நத்தை. கையருகே நிலா என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. இதோட இயல் 4 இருக்கக்கூடிய கேள்வி பதில் முடியுது. அடுத்து இயல் 5 நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.